இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் வறுமையின் பிடிக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தான் விவசாயம் பண்ண தனக்கு போதுமான நீர் ஆதாரம் இல்லாத காரணத்தினால் விவசாய பூமிகளெல்லாம் வெடித்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மழை இல்லாத காரணத்தினால் புல் பூண்டுகள் முளைக்கக்கூட இடமில்லாதபடி காய்ந்து போய் காணப்பட்டு கிடக்கிறது. இந்த வகையில் எல்லாரும் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நான் கடன் வாங்கி இந்த காரியங்களை செய்திருக்கிறேன், என்னுடைய கடனை தீர்க்க நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு எங்கிருந்து நன்மை கிடைக்கும்? நான் விளைவிக்கிற இந்த விதைகளெல்லாம் முளைத்தெழும்பாமல் கரிந்து போய் கொண்டிருக்கிறதே, எனக்கு மழை இல்லையே, தண்ணீர் இல்லையே என்று அநேக ஏக்கத்தோடு பாரத்தோடு தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மழையை வருஷிக்க பண்ணி உங்களுக்கு நன்மை உண்டாகிற விதத்தில் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். வேதவசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பஞ்சத்தின் நாட்களில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தில் அநேக பஞ்ச காலங்கள் வந்திருக்கிறது. அந்த பஞ்ச காலத்தில் அநேகர் தேசத்தை விட்டு தேசம் போனவர்களும் உண்டு, அந்த தேசத்திலே இருந்தவர்களும் உண்டு. ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்தில் அவன் விதைத்த போது அவனுக்கு 100 மடங்கு பலன் கிடைத்தது என்று. ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை விதைக்கிறார்களோ அவற்றை 100 மடங்காக அறுக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், ஆண்டவரோடு தொடர்புடையவர்களாய் நாம் இருப்போமேயானால் வேதம் வாசிக்கிறதிலேயும் சரி, ஜெபிக்கிறதிலேயும் சரி, தியானிக்கிறதிலேயும் சரி, தேவனோடு உள்ள தொடர்புடன் அவர்கள் இருப்பார்களேயானால் அவர்கள் பஞ்ச காலத்திலும் போஷிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தபோது ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். ஆனால் ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம் வந்தபோது ஈசாக்கு இருந்த இடத்திலே அவனை இருக்க சொல்லி, அந்த இடத்திலே அவனை விதைக்க சொல்லி, அந்த இடத்திலே அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். காரணம் என்னவென்றால், ஈசாக்கு விதைத்த விதை பூமியின் அடியில் நீரூற்றுகளை ஆண்டவர் உண்டு பண்ணினார். தேவ பிள்ளைகள், தேவனோடு உறவாடுகிற பிள்ளைகள் எதை விதைத்தாலும், பஞ்ச காலத்தில் விதைத்தாலும், வறுமையின் காலத்தில் விதைத்தாலும் அவர்களுக்கு 100 மடங்கு பலனை ஆண்டவர் கொடுப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் வாக்கு தத்தமாய் அவர் கூறுகிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பஞ்ச காலத்தில் நான் எலியாவை போஷித்தேனே, ஆனால் உங்களையும் நான் போஷிக்க வல்லவராயிருக்கிறேன். கேரி தாற்றண்டையில் இருந்த எலியாவுக்கு காகத்தினால் நான் ஆகாரம் கொடுத்தேனே, ஆனால் அவனுக்கு கொடுத்தது போல என்னை தேடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற என் ஜனங்களுக்கு நான் போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மழையை நான் உண்டு பண்ணுவேன், நான் விவசாயத்தை பெருக பண்ணுவேன், நான் உங்கள் தேசத்தில் உங்கள் வயல் நிலங்களில் செழிப்பை உண்டு பண்ணுவேன், அதை உழைக்கிற ஜனங்களுக்கு, அதை உண்டாக்குகிற ஜனங்களுக்கு ஏற்ற நன்மைகளை நான் கொடுப்பேன் என்று
ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல ஞானமுள்ள அதிகாரிகளை நான் உங்கள் தேசத்துக்கு தருவேன். யோசேப்பை போன்று பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாக அத்தொழுமையான நாட்களில் விதைகளை சேகரித்து வைக்கக்கூடிய அந்த ஞானத்தை நான் தருவேன். பஞ்ச நாட்கள் வரும்போது அந்த விதைகளை விதைக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் நான் தருவேன். உங்கள் நிலங்கள் வறுமையாக்கப்படாது. நீங்கள் தோண்டக்கூடிய துறவுகளில் நீரூற்றுகள் உண்டாகும். அது செழிப்பாய் வளரும். அதை எடுத்து நீங்கள் போஷிப்பீர்கள் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஆணித்தரமாய் திட்டவட்டமாய் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். நான் உங்களுக்கு நன்மை தரப்போகிறேன். அது எப்படி தரப்போகிறேன் என்றால், உங்கள் மிருக ஜீவன்கள் வழியாகவும் உங்களுடைய நில புலன்கள் வழியாகவும் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஏற்ற காலத்தில் நான் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். மனுஷன் பெய்ய பண்ண முடியாது, நம்முடைய உறவுகள் பெய்ய பண்ண முடியாது, நம்முடைய சொந்த பந்தங்கள் பெய்ய பண்ண முடியாது, விஞ்ஞானிகளால் பெய்ய பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்த சர்வ அதிகாரமுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு எந்த காலத்தில் எது வேணுமோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய காரியத்தில் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் மழையாகிய அபிஷேகத்தை உங்களுக்கு நான் தருவேன். மழையாகிய அபிஷேகம் உங்கள் மேலே பொழியப்படும் போது நீங்கள் வளருவீர்கள். நீங்கள் அபிஷேகத்தினால் வளர்ந்து இன்னும் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வரக்கூடியவர்களாய் உங்களை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சங்களும் நிலநடுக்கங்களும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்களும் யுத்தங்களும் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இன்றைக்கு நானும் நீங்களும் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருப்பது காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாளாவது முழங்கால் போட்டு ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று கேட்டீங்களே, அந்த ஒரு வார்த்தைக்காக ஆண்டவர் உங்களை ஜீவனோடு வைத்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்திலேயும் உங்களை ஜீவனோடு பாதுகாத்து வைத்திருக்கிறாரே, ஆனால் அது நம்மேல் வைத்த சுத்த கிருபை. எத்தனையோ ஜனங்கள் மாண்டு போய் கொண்டிருக்கும் போது நம்மை ஜீவனோடு வாழ வைத்திருக்கிறாரே என்றால் அவர் நம்மேல் வைத்த கிருபை. அந்த கிருபைக்காக நாம் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அவர் நமக்கு தரக்கூடிய இந்த நன்மையான காரியங்களுக்காக, நம்முடைய ஆகார விஷயங்களுக்காக, போஜனமாகிய மன்னாவுக்காக அவர் ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழையை வருஷிக்க பண்ணி பஞ்சங்களை மாற்றி நிலப்புலங்களை ஆசீர்வதித்து செழுமையும் கொழுமையுமாக நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வார்த்தை தந்தீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்று எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தந்தீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிலப்புலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய நிலங்களில் நீரூற்றுகள் உருவாகட்டும். எங்கள் நிலங்கள் ஆண்டவரே அப்பா செழுமையாய் காணப்படட்டும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியின் நதியின் ஓரத்தில் நாங்கள் நடப்பட்ட கன்றுகளாய், நாங்கள் ஓங்கி வளரக்கூடிய மரங்களாய், பலன் கொடுக்கக்கூடிய மரங்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெப வாழ்க்கை ஆண்டவரே செழுமையாய் காணப்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல அது வறண்டு போய் மழை இல்லாதது போல, பரிசுத்த ஆவியின் ஜீவ நதி எங்கள் மேலே ஊற்றப்படாதது போல இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் காரியங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உம்முடைய பரிசுத்த
ஆவியின் நதியினால உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் ஆண்டவரே அது மிகவும் ஆசீர்வாதமாய் அமையட்டும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் ஆசீர்வாதமான மழையை கட்டளை இடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் ஒரு செழுமை உண்டாகட்டும் ஆண்டவரே. வீடுகளில் இருக்கக்கூடிய நீரூற்றுகளில் இருந்து நீர் ஆண்டவரே ஊற்று கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கிணறுகளில் தண்ணீர் குறையக்கூடாது ஆண்டவரே. அப்பா, வற்றி போகிற சூழல்ல அநேக கிணறுகள் காணப்படுகிறது ஆண்டவரே, போர்கள் காணப்படுகிறது ஆண்டவரே. எல்லா நீரூற்றுகளிலும் ஆண்டவரே ஊற்று கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே செழுமையான நீரை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே ஆண்டவரே எங்களை வழிநடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.